படித்தவர்களே, பட்டம் பெற்றவர்களே, பாவலர்களே, நாவலர்களே மற்றும் இந்த ஊரை சேர்ந்த விழா கமிட்டியார், தர்மகர்த்தா, ஊர் கொத்துக்காரர், முக்கியஸ்தர், விழா கமிட்டியார் அவர்களே மற்றும் காலையில் கடை சென்று மண்ணை உடைத்து மாளிகை கட்டியாக்கி மாலையில் விழுந்தும் இடமரமை விவசாய பெருவிட மக்களே, துரத்தி வந்த புலியை முகத்தால் அடித்து விரட்டி வீர தாய்மார்களின் வழிவந்த வீர தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த சிறிய கலைஞரின் சிரம் தாழ்ந்த வணக்கம் 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 பல. திண்ணகமாம் இன்ப திருநாட்டில் தேவியதோ கண்ணடத்தை குடகு மலை கனை வயிற்றில் கருவாகி கலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்டவளாராய் கண்ணம் பாடி ஒரு வளர்த்தங்கள் தாளாட்டு பிள்ளையிடமானும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வின் இதயக்கணி, எங்கள் இதயக்கணி, எங்கள் இதயக்கணி, நீங்க நல்லா இருக்கணும் ஆடவே இந்த நாட்டில் நல்லா இருக்கணும் ஆடவே இந்த நாட்டில்
இந்த வழக்கில் வந்தவுடன் குயில்கள் கூவுவதும் மயில்கள் ஆடுவதும் அண்ணங்கள் அசைந்து அசைந்து நடப்பதும் என்ன ஒரு அருமையான காட்சி. மான்கள் துள்ளி குதித்து விளையாடுவதும் ஓடுவதும் என்ன நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளியின் நிலங்களிலே கவிதனை விதைக்கணும். பிள்ளைகளை சேர்த்து பெரியவர்கள் ஆக்கணும். சத்தம் இவ்வளவு அற்புதமான கானம். அற்புதமான கானம். என்ன ஒரு இனிமையான கானம். இந்த சரீரம் எப்படி இருக்குது என்றால் இந்த பெண் ஆகப்பட்ட சரீரம் எப்படி இருக்கும். ஆளியிலே பிறவாத ஆளை மகளோ ஏழிசையில் பயிலாத மழை மகளோ ஊழி நடம் புரியாத அழை மகளோ உலகத்தாய் பிற்றெடுத்த தழை மகளோ அழகு தெய்வம்
கவனித்துக் கொண்டே இருக்கலாம் போல அளவா யாரோ ஒருவன் அங்கு மீண்டும் உலகை கொண்டிருக்கின்றான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவனே மரம் போல் வளர்ந்து விட்டான். அப்படி இருக்கும் பொழுது இன்பமிக்கே இன்பமிக்கே என்று தேடி இன்பமிக்கே என்று தேடி அது இங்கே இன்பமிக்கே என்று தேடி கனிகளை துணையிலே கிடை
எங்க ஓடுது இங்க ஓடுது இங்க ஓடுது இந்த பாக்கலையா? சரி நீ யார்? இங்க எடுத்து வந்து நீங்க யாரு? நான் தெரியலையா? அத பாத்தியா? என்னது? வெள்ளிமலை. வெள்ளிமலை. ஆமா. வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் நீங்களா? ஆமா. அங்க இருந்து இங்க வர காரணம்? அங்க இருந்து வரக்கு எதுக்காக கேட்கலையா? வேற அங்க இருந்து நான் வேலை மார்க்கெட் விரும்புறது வேட்டை மார்க்கெட் விரும்புறது. ஆமா வேணும்ல பார்த்து தெரியல. வேட்டை மார்க்கெட் விரும்புறது மான் கூட்டமானது அப்படியே அழகா தண்ணி குடிக்குது. ஆமா சரி. அந்த மான் எனக்கு பிடித்தமான மான், அற்புதமான மான், அழகான மான். அருகே செல்லும் பொழுது பயந்து மானோட நானோட நானோட மானோட சரி சரி வந்து இருபது. ஆமா அதுக்காக சரி. இப்ப கேக்குறீங்க என்ன யாருன்னு கேக்குற? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். நீங்க எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? உங்க அப்பா பேர் என்ன? சிவவேணன். உங்க அம்மா பேர்? பார்வதி வேடுவச்சி. பார்வதி வேடுவச்சி. சரி சரி. என்ன பேர்? கந்தவேணன். கந்தவேணன். எங்க அப்பா பேரு தொந்தி வேடன். தொந்தி வேடன். கணபதி வேடன். சரி சரி சரி. நீ யாரு? நீ யாரு? நானா? என்ன பார்த்து தெரியல. தெரியல. வீரத்தேவன். ஆளை பார்த்தா அரைக்கிலோ இருக்கு. நீ போய் வீரத்தேவன் யாருக்கா சொன்னது? யாரு சொல்றது? கம்மர் தான் எல்லாம் வீரத்தேவன். ஆமா. சரி சரி இருக்கட்டும். நீ யாரு? நான் யாரு? ஆம்பளையாளு. இதுக்கு மேல என்ன சொல்றது? ஆம்பளையா? பார்க்கும்போது அப்படி தெரியலையே. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. ஆம்பளை யாரு? ஆம்பளையா? சரி எங்கிட்டு வர்ற? நீ பேர் என்ன? உங்க அம்மா அப்பா பேர் என்ன? நான் யாரு கேட்கிறேன்? வீரத்தேவன். எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. அப்படியா? எங்க அப்பா பேர் நம்பிராஜ். அப்படியா? ஆமா. வாடா மாப்ள. உங்க வாடுக்கு வந்து ஆனா நீ சொந்தக்காரனா? எப்படி? உங்க அம்மா பேர் என்ன சொன்ன? நங்கை மோகினி. எங்க அப்பாவுக்கு தங்கச்சி தான் அம்மா. எப்படி? ஆமா கூட பிறந்தவங்க. எப்படி கூட பிறந்தாங்க? கூட பிறந்தவங்க. என்ன வம்பா இருக்கு? நேத்து வந்தா எப்படி கூட பிறப்பாங்க? உனக்கு தெரியாதுப்பா. நீ தெரியாது. அதெல்லாம் ரொம்ப நாளத்து பழக்கம், ரொம்ப நாளத்து சொந்தம். பழைய காலத்து சொந்தம். அதான் உனக்கு தெரியாது இல்லையா? அதனால நீ வந்து எனக்கு அத்தை பையன். அத்தை மகன். நான் வந்து உனக்கு மாமா மகன். மாமா மகன். ஆமா. அப்புறம் சொந்த நடிக்கிறா? சொந்த நடிச்சு. சரி சரி சரி. இப்போ நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? நான் பார்க்க வந்து தங்கச்சி. அதான் தெரியுங்க. முதலே தெரியுங்க. முகத்தை பார்த்தா மான் பிடிக்கிறது முகம் மாதிரி தெரியுது. என் தங்கச்சி தான் பார்க்கறது போய் தெரியும். தங்கச்சியை பார்த்துருக்கேன். பார்க்கணும். எங்க இருக்காங்க? என் தங்கச்சி முன்னாடி என் ஆள் இருக்கு பாருங்க. ஆள் இருக்கா? ஏன் ஆளுங்க கூப்பிட்டு பார்க்கலாம். இல்ல கூப்பிட்டு பார்க்கலாம். ஆமா. ஏன் ஆளுங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி தானே? தங்கச்சி பாக்குறீங்க. இருக்கட்டும். சின்ன பிள்ளைய பாத்துருப்பீங்க. ஆமா இப்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தோல் கூட உட்கார்ந்து மூத்திரம் அடிச்சிட்டு இருக்குமே. இப்ப அதனால தூக்கி வளர்க்கும் போது தூக்கி வளர்க்கும் போது அப்படி மூஞ்சி உள்ள கடிப்பா. நான் கேக்குறேன். சின்னல பாத்தீங்க. சரி உன் தங்கச்சி நீ தோலை தூக்கி போட்டு வளர்த்திருப்பீல்ல? நான் தூக்கி போட்டு வளர்த்தனே. ஒண்ணு கடிச்சு கொஞ்சம் நடந்து போச்சு. அப்ப என் தங்கச்சிய முன்னாடியே உங்களை வச்சு பாக்கணும். என் ஆளு உன் ஆளு தானே? சரி தங்கச்சி கூட பாப்போம். கூப்பிடுங்க பாருங்க. ஏன் நம்மால கில்லி